அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த உலகையே வெல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கான காலத்தை பொறுமையோட எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பசுமை தமிழ்நாடு திட்டம். இது தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸ்ல நம்ம பார்ப்போம். தொடங்கப்பட்ட தினம்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 24, 2022 செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல அடுத்த 10 ஆண்டுகள்ல 32 கோடி மரக்கன்றுகள் நடுவதற்கான மாபெரும் திட்டம் தான் இந்த தமிழ்நாடு பசுமை தமிழ்நாடு திட்டம். நோக்கம் பாருங்க, பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழகத்தின் காடு மற்றும் மரங்களின் பரப்பை மாநிலத்தோட நிலப்பரப்புல 33% கணிசமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதோட பின்னணி தேசிய வனக்கொள்கை 1988 படி ஒரு மாநிலத்துல நிலப்பரப்புல 33% பசுமையா காடுகள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 23.98% மட்டும்தான் இருக்கு. அதுக்காக தான் அடுத்து 9% இலக்கை அடையணுங்கிறதுக்காக 2021-22 பட்ஜெட்ல பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு, காலநிலை மாற்றத்தை தணித்தல் மற்றும் மிகப்பெரிய அளவிலான மரம் நடும் முயற்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழலை மறுசீரமைக்கணும். நிறைய பொல்யூஷன்னால காடுகளை நம்ம வெட்டுறதுனால மண்ணரிப்பு ஏற்படுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அதையெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அமைச்சகம் துறை. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையால தொடங்கப்பட்டு மேற்பார்வையிடப்படுகிறது. அமைச்சகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில. அடுத்ததான் இது முதற்கட்டமா 37 மாவட்டங்கள்ல 2.80 கோடி மரங்கள் நடுறதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பயனாளிகள் சுற்றுச்சூழல் மற்றும் சமூகம் பாருங்க, அதிகரித்த வனப்பகுதியின் காரணமாக மேம்படுத்தப்பட்ட காற்றின் தரம், நீர்வளம், மண்வளம் மற்றும் பருவநிலையை தாங்கும் தன்மை ஆகியவற்றால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் இதில் பயனடைகின்றனர். இதனால தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மரம் வளர்ப்புக்கு ஊக்குவிப்பு நடந்துட்டு இருக்கு. உள்ளூர் சமூகங்கள் பாருங்க, பழங்குடியினர், விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் நிலையான வனவியல் நடைமுறைகள் மற்றும் பொருளாதார ரீதியாக மதிப்புமிக்க மர வகைகளை வளர்ப்பதன் மூலம் பொருளாதார ரீதியாக பயனடைகிறார்கள். அது என்னென்ன மாதிரியான மரங்கள்னு சொன்னா தேக்கு, சந்தனம், செம்மரங்கள். தகுதி வரம்பு பாருங்க, இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு துறைகள், பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் உட்பட பல்வேறு துறைகளின் பங்கேற்பை உள்ளடக்கியது. இந்த துறைகள் எல்லாமே இந்த வரம்புல வருவாங்க. முக்கிய அம்சங்கள் பாருங்க, மரம் நடுதல். இது முதல் கட்டத்துல 28 மில்லியன் அளவிற்கு மரக்கன்றுகளை நடுவதை நோக்கமாக கொண்டதோடு அடுத்த ஒரு தசாப்தம் வரையிலும் மரக்கன்றுகள் நடுவதை தொடர்கிறது. மேலும் இது பூர்வீக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மர வகைகள் நடுவதையும் மையமாக கொண்டது. அடுத்தது பொருளாதார வலுவூட்டல். இது சந்தனம், செம்பருத்தி, தேக்கு போன்ற உயர் மதிப்புமிக்க மரங்களை வளர்க்க விவசாயிகளை ஊக்குவிக்கிறது. அதன் மூலம் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான வாய்ப்புகளை அதிகரிக்க செய்கிறது. சுற்றுச்சூழல் நன்மைகள் பாருங்க, காலநிலை மாற்ற பாதிப்புகள், இயற்கை பேரழிவு தணிப்பு ஆகியன மேம்படுத்தப்பட்ட வனப்பகுதி மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் மூலம் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கும் வழிவகுக்கிறது. இது கூட இந்த ஈட்டி மரமும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. புவி குறியீடல் போன்ற டிஜிட்டல் கருவிகளானது மரக்கன்று நடுதல் மற்றும் உயிர் வாழும் விகிதங்களை கண்காணிக்க பிரத்யேக இணையதளத்தினை www.greentnmission.com பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரம் நடுறதுக்கான இந்த டிஎன் போர்ட்டல் தான் இது. நெக்ஸ்ட் செயல்படுத்துதல், கூட்டாண்மை. நிதி திரட்டலுக்கு வேண்டி அரசாங்க துறைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனியார் நாற்று வளர்ச்சி நிறுவனங்கள் மற்றும் ஹுண்டா இந்திய மோட்டார் மற்றும் மணலி தொழில்துறை, தொழில் முனைவோர் சங்கம் போன்ற பெரு நிறுவனங்களுக்கு இடையான ஒத்துழைப்புடன் இது செயல்படுகிறது. பொது ஈடுபாடு யார் யாரெல்லாம் பாருங்க, கல்வி கண்காட்சிகள் மற்றும் சமூக ஈடுபாடு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பசுமையாக்கும் முயற்சிகளில் தீவிரமாக பங்கேற்பதை ஊக்குவிக்கிறது. அங்கீகாரம். பரந்த அளவிலான சமூக ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மரம் வளர்ப்பு மற்றும் பசுமையாக்கும் நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கும் தனி நபர்கள் மற்றும் விவசாயிகள் அங்கீகரித்து வெகுமதி அளிக்கிறது. இதுக்கான நிதி உதவிகள்
யார் யாரெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. நபார்டு வங்கி, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, அடுத்ததா மகளிர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், ஹுண்டாய் இந்தியா மோட்டார் நிறுவனம் மேலே பார்த்தோம், பசுமை சுற்றுச்சூழல் ஃபவுண்டேஷன், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த மரம் வளர்ப்பு ஊக்குவிக்கிறாங்க. அடுத்துதான் இந்த திட்டத்தோட நன்மைகள்னு பாத்தீங்கன்னா புவி வெப்பமடைதல், புவி வெப்பமடைதலை குறைக்கிறது, சுற்றுச்சூழல் பாதுகாத்தல், பல்லுயிர் பெருக்கம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது, காலநிலை மாற்றம், நீர்வளம் பாதுகாப்பு, காடுகளோட பரப்பளவை உயர்த்துதல், மண்ணரிப்பை தடுத்தல், கார்பன் பிடிப்பு, கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துறது, விவசாயிகளுக்கு வருமானம், நிலத்தடி நீர்மட்டம் உயருதல், இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள உதவுகிறது. இது எல்லாமே இந்த திட்டத்தோட நன்மைகள். அப்போ பசுமை தமிழ்நாடு இயக்கம் பார்த்தா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாருங்க, செப்டம்பர் 24, 2022. எதுக்காகனா தமிழ்நாட்டுல அடுத்த 10 ஆண்டுகள்ல 32 கோடி மரக்கன்றுகளை நடுறதுக்கான இது ஒரு மாபெரும் திட்டம். தொடங்கப்பட்ட இடம் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர். தொடங்கியவர் யாருன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் பள்ளி மாணவர்களோட இணைஞ்சு தொடங்கியிருப்பாரு. இதுக்கான துறைகள் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.